வணக்கம் சார். என்ன பேட்டி எடுக்க போறீங்க? உங்க கேள்வி ஆரம்பிங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே, இதுக்கு மேல நடிப்பு வழக்கு மேல தொடரும். அதுக்கு முன்ன உள்ள, இப்ப வெளியே. ஓஹோ, அப்படி வரீங்களா? எதனால சார் உங்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? அது முதல்வர் சீட்டு வான்னு கூப்பிடுங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? முதல்வர் கனவு உங்களுக்கு எப்ப சார் ஆரம்பிச்சது? அது பாத்தீங்கன்னா, முதல் படத்துல முதல் சீன் நடிச்ச உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அப்பயிலிருந்து அந்த முதல்வர் கனவு எனக்கு வந்துருச்சுங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் அரசியல் பத்தி பேசவே இல்லைங்களே. இதுக்கு முன்ன நான் அரசியல் பேசியிருந்தா அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவும் என் படத்துக்கு கிடைச்சிருக்காது. அதனாலதான் என் ஆசைய அமைக்க வச்சிருந்தேன். என்னோட விரல் அசைவுக்கு ரசிகர்கள் கூட்டம் கட்டுப்பட்டு இருக்குதுங்க. யாரோ பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தன பிள்ளைங்கள உங்களுக்கு உயிரை கொடுக்குற மாதிரி மாற்றி வச்சிருக்கீங்களே, இது சரிதானா? நோ 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 நோ, நான் மாத்தல. என் படத்தை பார்த்து அவன் மயங்கி கிடக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன தவறா பேசினா அவங்க அப்பா அம்மாவை கூட ஏற்றுக்க மாட்டான். அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு போயிருக்கிறான் என் மேல. இப்படி இருந்த பெத்தவங்க வயிறுலாம் எரியாதா? அவங்களுடைய சாபமெல்லாம் உங்களுக்கு சேராதா? அதுதானே அப்பப்போ கோயில் குளம்லாம் போய் பரிகாரம் தேடிக்கிறோம். பெரிய பெரிய நாணிகள் சித்திரையிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். இளைஞர்கள் இப்படி உங்களுக்காக வாழ்க்கையை வீணடிக்கிறாங்களே. நான் நிஜ ஹீரோ இல்லப்பா, நிழல் ஹீரோ தான். திரையில என்ன பாக்குறதோடு விட்டுருங்க, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு நீங்க அறிவுறுத்த கூடாதா? நான் சொன்னா கேட்பானா? அவனுக்கு சொந்த அடையாளமே கிடையாது. அதனால என்னுடைய ரசிகன்னு சொல்லி சமுதாயத்தில் அவனை அடையாளப்படுத்திக்கிறான். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியுங்களா? சரி, சினிமாவில் தான் நீங்க இவ்வளவு பேர் புகழ் எல்லாமே அடைஞ்சிட்டீங்க. இதுக்கு மேல அரசியலுக்கு வர நீங்க வந்தே ஆகணுமா? எல்லா நடிகர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குதா? எனக்கு கிடைச்சிருக்குங்க, நான் பயன்படுத்துறேன். சார், உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சொல்லி பண்றாங்க. இது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இதெல்லாம் நீங்க கண்டிக்க கூடாதுங்களா? அவனோட ஆத்ம திருப்திக்கு பண்றாங்க. அவனோட ஆசையில குறிக்கிறதுக்கு நான் யாருங்க? மக்கள் மேல உண்மையான அன்போ பற்றோ இல்லாம சினிமா புகழை மட்டும் மூலதனமா வச்சு அரசியலுக்கு வரத நான் ஒரு மோசடின்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசு இல்லையே. ஏற்கனவே ஒரு சிலர் வந்திருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? வெறும் சினிமா புகழை மட்டும் வச்சு அவங்க வந்திருந்தாங்கன்னா அதுவும் மோசடி தான். சரி, மக்கள் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? விளையும் பயிர் முளையிலேயே தெரியாதா? நீங்க சார்ந்த சினிமா துறையில கூட எவ்வளவோ பேர் வறுமையில கஷ்டப்பட்டு தற்கொலை வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஆனா 50 கோடி 100 கோடி 150 கோடின்னு சம்பளம் வாங்குற நீங்க அவங்களுக்கு கூட பெருசா நீங்க உதவி பண்ண மாதிரி தெரியல. அப்படியே நீங்க செஞ்சாலும் நீங்க செய்யற உதவியை விட விளம்பரம் தான் பெருசா இருக்குது. அதுவும் இல்லாம இளைஞர்களை கெடுக்கும் விதமா வன்முறை மற்றும் தீய பழக்க வழக்கங்களை தூண்டும் விதமா ஊக்கப்படுத்தும் விதமா நிறைய காட்சிகள் நடிச்சிருக்கீங்க, நிறைய படத்தை நடிச்சிருக்கிறீங்க. அதுல கூட நீங்க ஒரு சமுதாய அக்கறை இல்லாம தான் நடந்திருக்கிறீங்க. எப்படி நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? உண்மையாலுமே மக்கள் மேல பற்று இருந்தா கஷ்டத்துல இருக்கிற மக்களை தேடி போய் உதவி பண்ணுங்க. அந்த மேட்டரே உங்ககிட்ட இல்லைங்களா? அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஆசை மட்டும் தான் முட்டிட்டு நிக்குது. அப்ப சினிமாவில் நடிக்கிறீங்களா, அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறீங்களா? அப்படி நாங்க சொல்லலைங்க. நீங்க சினிமாவில் நடிக்கிறத 10 வருஷம் நிறுத்திட்டு மக்களோட மக்களா இருந்து மக்கள் சேவை பண்ணுங்க, மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்னு போராடுங்க. அதுக்கு பின்னாடி நீங்க கட்சி ஆரம்பிங்க. மக்கள் அதுக்கு பிறகு உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னா முதல்வர் என்ன பிரதமரா கூட வாங்க, அதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. கரெக்ட்.